வணக்கம், நான் உங்கள் சக்ஸஸ் கோச் மேனகா. லா ஆஃப் அட்ராக்ஷன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, டெய்லி ரொட்டீனில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு கிளியர் ரொட்டீன் செட் பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட டெய்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மணி வரதா இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட வெற்றி, உங்களோட தொழிலில், உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கெரியரில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கும், நல்ல சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் இந்த ரொட்டீன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சக்ஸஸ்ங்கிறது நேச்சுரலாக அட்ராக்ட் ஆகும் உங்களோட ஆழ் மனதை நீங்கள் தயாராக வச்சுருந்தா. என்ன ஆழ் மனது? உங்களோட ப்ராக்டிஸ் எங்கே நடக்குது தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கறது உங்களோட ஆழ் மனதுக்கு தான். ரிப்பீட்டடான ஒரு ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணும்போது உங்களோட ஆழ் மனது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, மனசு என் கண்ட்ரோலில் இல்லை. மனசு உங்கள் கண்ட்ரோலில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆழ் மனதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கும் போது நீங்கள் சிந்திக்கிற விஷயங்கள், நீங்கள் யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். உங்களோட உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன். கிராட்டிடியூட், பிளெஸ்ஸிங்ஸ் டெய்லி கால்குலேட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு நேரத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த டைமில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எடுத்து அதை நான் பண்ணுவேன். ஸோ அதில் 100% ரிசல்ட் வந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, எடுத்தோடனே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில், செகண்ட் வீக்கோ நீங்கள் உங்களோட ஆழ்மனதை பயிற்சிகள் கொடுத்து மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்கிற மாதிரி தயார்படுத்தி சொல்லுவேன். சரி, நான் இது பண்றேன். நீங்க எது பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் உங்களோட ஆழ் மனதை கிளியர் பண்ணிடுங்க. அதுல இருக்கிற பாஸ்டோ இல்ல பாஸ்ட் ட்ராமாஸோ இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்குன்ற பயம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் யோசிக்கணும். என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு மணி தான் வேணும் அப்படின்னா, எவ்வளோ மணி இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க? எவ்வளோ மணி இருந்தால் உங்களோட கனவுகள் எல்லாம் உங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும்? எவ்வளோ மணி இருந்தால் உங்களோட கடன் எல்லாம் அடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்படிங்கிறத நல்லா கிளியராக யோசிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு மந்த்லி 10 lakhs இருந்தால் போதுங்க, நான் இதை வச்சு என்னால் கண்டிப்பாக என்னோட கடன் எல்லாம் அடைச்சிட முடியும், இதை வச்சு என்னோட இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட முடியும். இஎம்ஐ, கடன் அப்படிங்கிறத ஓரமாக வச்சுருங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 10 lakhs rupees எனக்கு வரணும். அதுக்கான ரீசன் பிஹைண்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம திங்க் பண்ணும்போதே, எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் எனக்கு கடனெல்லாம் அடைஞ்சிடணும், இஎம்ஐலாம் அடைஞ்சிடணும் அப்படின்னா நம்ம முடிஞ்சிருவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத சப்ஜெக்டாக யூனிவர்ஸ் உணர ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் மீன்ஸ் நான் ஆழ்மனது உணர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆழ்மனது என்ன பண்ணும் அப்படின்னா, யூனிவர்ஸோட வைப்ரேஷன் நான் க்ரியேட் பண்ணுறதே எப்படி க்ரியேட் பண்ணும்? கடனை இன்னும் கொடு, நான் கடனை அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன், இஎம்ஐ இன்னும் கூட, இஎம்ஐ அடைக்கிறதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே உங்களை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க லைஃப் லாங். நான் அந்த கடன் அடைக்கணும், கடன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த கடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான மோடில் போய் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் கிளியராக அப்படின்னா, நமக்கு பணம் வேணும். அந்த பணத்துக்கு பிஹைண்ட் ரீசனாக தான் இதை வச்சுக்கணுமே தவிர, எனக்கு இந்த பணம் வேணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கோல். எனக்கு இவ்வளோ மணி வேணும் அப்படிங்கிறத உங்களோட கோலாக இருக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சூப்பராக ஒரு ரொட்டீன் செட் பண்ணி கொடுக்கவா? மார்னிங் எழுந்த உடனே 10 blessings 10 blessings யோசிக்காமல் என்ன இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க. நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இந்த ஒரு ஈவெண்ட் வச்சு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த சேனல் மூலமாக நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேங்கிறப்போ, நான் இந்த யூடியூப் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த கேமரா யூஸ் ஆகுது. இந்த கேமராவுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற இந்த நெட்வொர்க், ஜியோவோ ஏர்டெல்லோ ஏதோ ஒரு நெட்வொர்க் நம்மளை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு நெட்வொர்க்காக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் போட்டிருக்க ட்ரெஸ், இங்கே ஓடுற ஃபேன், நான் யூஸ் பண்ணுற மைக், இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சார்ஜர், இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும்
நமக்கு வெளிப்புறத்துலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இல்லையா? இந்த ஒரு ஈவெண்ட்டில் இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் எழுத முடியும் அப்படின்னா இன்னும் சொல்ல முடியும் இதுலேயே. அப்போது இதிலிருந்து நீங்கள் அடுத்து நீங்கள் யோசிக்கும் போது காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்குது. அப்போது ஒன்னொன்னுலையும் பிஹைண்டில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தரா நான் ரொம்ப ஹாப்பியாக பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேங்க இந்த விஷயம் இருக்கிறனால அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சா கூட அதுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எழுதணும். 10 பிளெஸ்ஸிங்ஸ் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் இதை பெற்றிருப்பதற்காக மிகவும் நன்றியோடு இருக்கிறேன். எதை பெற்றிருப்பதற்காகங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஏனென்றால் அது எனக்கு இதை செய்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட கண்களை பெற்றிருப்பதற்காக நன்றியோடு இருக்கேன். ஏன்னா என்னோட இந்த கண்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, நான் பார்க்குறதுக்கு, சர்வை பண்ணுறதுக்கு, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே என் வாழ்க்கை இல்லாமல் இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருக்கேன். நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கேன். என்னால் எதை வேணாலும் பார்க்க முடியும். நான் இப்போ நினச்சா நான் நடந்து போக முடியும். வெளியில் கண்களை கட்டிட்டு நம்மளால் கொஞ்ச நேரம் சர்வை பண்ண முடியுமா? நமக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்க முடியுமானா 100% முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளோட கண்கள் இருக்கிறதுக்காக, நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறதுக்காக நம்ம ரொம்ப நன்றியோடு இருக்கேன், நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு நம்ம எழுதணும் உணர்ந்து. ஓகேங்களா? ஒரு நன்றி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஸோ 10 பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் வேறு விஷயங்களுக்காக கால்குலேட் பண்ணிக்கலாம். சின்ன காஃபிக்காக, ஃப்ரெண்டுக்காக, வெளியில் போனதுக்காக, எதுக்காக வேணாலும் நீங்கள் எழுதலாம். எதுக்காக நன்றியோடு இருக்கேன், ஏன்னா அது எனக்கு இதை பண்ணுச்சு அப்படின்னு தெளிவான ஒரு ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது மாயாஜாலம் புக்கில் ரோண்டா பைரன் யூஸ் பண்ண ஒரு ஃபார்மேட், அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் ஒன், அஃபர்மேஷன்ஸ். அஃபர்மேஷனுங்கிறது நம்மளோட வார்த்தைகள், நம்ம கேட்குற வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், உணர்றது எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். இப்போ நம்ம கேட்குற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களோட அபிப்பிராயம் என்ன, பக்கத்தில் இருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தானே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு கவனம் ஃபுல்லாக உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸில் வச்சுக்கோங்க. யாரையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம். அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் வைப் பண்ணாமல் அஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது அந்த வைப்ரேஷனை அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஏன் இதை நான் கேட்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் கேட்கும்போது தான் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண ரிசல்ட் எடுக்க முடியும். நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க, பணத்துக்காகவோ இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்போ ஹெல்த்துக்காகவோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு மேட்சான அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். நல்லா தூக்கம் வராததாக இருக்கட்டும், இல்லை நினச்சதை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியலையா இருக்கட்டும், ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அஃபர்மேஷன்ஸை நான் எவ்வளோ டைம் கேட்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுமோ அந்த அஃபர்மேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளே இருக்கும். அந்த அஃபர்மேஷனை ஒரு 5 times or 6 times நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வியர் பண்ணி உட்காந்தும் கேட்கலாம். இல்லை 2 hours 3 hours போட்டு விட்டுட்டு சாங் மாதிரி ப்ளே பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்த்துட்ருக்கலாம். இது எப்படி எனக்கு ஸ்டோர் ஆகுங்க அப்படின்னு கேட்டால், உங்களோட ஆழ் மனது இருக்கு இல்லையா, ஆழ் மனதை நீங்கள் கவனிக்கவே இல்லைனாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது வெளியில் நடக்கிற விஷயங்களை. ஸோ நீங்கள் அந்த விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க உங்களோட ஆழ் மனது ரீப்ரோக்ராமிங் ஆகும். மூணாவது, காட்சிப்படுத்துதல். உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட கிடைச்சிட்டு தான் நீங்கள் நம்பணும். அந்த விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. கற்பனை பண்ணி அந்த கற்பனைக்கு எமோஷன் கொடுக்க போகிறீங்க. எப்படி கற்பனை பண்ணணும் அப்படின்னா, கண்களை மூடி உட்காந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் அது நடந்துருச்சு. நீங்கள் நடந்த உடனே எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அந்த உணர்வு நிலையை கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணி அதில் வந்து என்ன காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறத நம்ம தேட்டரில் போய் படம் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்க்கும்போது ஹீரோ வந்து நிற்கிறாங்க, ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியும்ல. அதே விஷயத்த அதில் வந்துட்டு ஒரு வேளை நமக்கு வந்து சவுண்ட்
கேட்கலன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு வேளை அவங்க பேசுகிறப்ப பிளர் ஆயிடுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளியரான விஷன் இருக்காது இல்லையா? நீங்கள் கிளியராக மட்டும் விஸ்வலைஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் கனவு இதே மாதிரி தான். நீங்கள் அங்கே போய் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரெடியாக வச்சுருக்கணும். நான் இதை பேசுவேன், அவங்க இதை பேசுவாங்க, இந்த விஷயம் கிடச்சிருச்சுன்னு நான் ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட சொல்கிறேன், அவங்க எனக்கு இப்படி ரிப்ளை பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் பேசுகிறது. இன்னொன்று, நீங்கள் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க, என்ன கலர், அங்கே என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வருது. அந்த உணர்வு நிலையும் இந்த 5 சென்சஸும் கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு இது எல்லாமே ஆக்டிவாக இருக்கும்போது, இந்த 5ஐயும் விட எமோஷன் ரொம்ப முக்கியம். இது இருக்கும்போது அந்த விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி நடந்துருச்சுன்ற ஒரு ஆழ்மனதுக்கு ஒரு சமிக்கைகளை நம்ம அனுப்புகிறோம். ஸோ டெய்லி வந்து இதை தொடர்ந்து ஒரு 21 டேஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இது நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எமோஷ்னலை திரும்ப திரும்ப கிடைச்ச மாதிரி ஆழ்மனதுக்கு கொடுத்து ரிப்பீட் பண்ணி செட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ரொட்டீன். அப்போது இன்னொரு விஷயம், நமக்கு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸில் டெய்லி ரொட்டீனுங்க. நீங்கள் இன்னொன்று பண்ணணும், இதெல்லாம் நடக்கணும், இவ்வளோ பணம் வரணும், இவ்வளோ ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், இவ்வளோ கேஜிஸ் நான் ரெடியூஸ் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும், ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கான விஷயத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிசல்ட் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் யூனிவர்ஸும் சேர்ந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அச்சீவ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நைட் டெய்லி தூங்கும்போது இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட, என்னோட கனவை பிரபஞ்சம் நிறைவேற்ற போகுது, அதுக்கான ப்ராக்ரஸில் யூனிவர்ஸ் இறங்கிருச்சு, அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் 100% உங்களால் எடுக்க முடியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், மார்னிங் 10 blessings கால்குலேட் பண்ணணும், அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்கலாம், டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், விஸ்வலைசேஷன் ஒரு 5 minutes டெய்லி மார்னிங் பண்ணிடுங்க. இன்ஸ்பயர்டான ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நைட் தூங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தூங்குங்க. 5th one. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ. லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.